வணக்கம் மக்களே. இபிஎஸ் அவர்கள் இப்படி பண்ணலாமா? தேமுதிகவை கைவிடுவது சரியா? அதிமுக மாவட்ட செயலாளர்களா அப்செட்டான இந்த மாதிரியான தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக வெற்றி பெறணும்னா தேமுதிகவை உடனடியாக கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. பழனிசாமி அவர்கள் இந்த வாய்ப்பை நழுவ விடுவதாக அவர்கள் அதிருப்தியும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றிக்கு தேமுதிக கூட்டணி ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லி அவர்கள் வலியுறுத்துகின்றனர். கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக, தமாக உள்ளிட்ட கட்சிகள்லாம் தனியாக போட்டியிட்டன. அப்போது அதிமுகவுக்கு ஆதரவாக நின்றது தேமுதிக மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, அரியலூர், ஜெயங்கொண்டம் போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணியை விட அதிக வாக்குகளை அதிமுக வாங்கியிருக்கு. சங்கராபுரம், ரிஷிவந்தியம் தொகுதிகளில் 2021 சட்டமன்ற தேர்தலை விட 10,000க்கும் மேற்பட்ட கூடுதல் வாக்குகள் கிடைச்சிருக்கு. பெரம்பலூர், அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தேமுதிகவோட ஆதரவு அதிமுகவுக்கு ஒரு பெரும் பலத்தை தரும்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் கூறுகின்றனர். வழக்கமாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி போன்ற மூத்த தலைவர்கள் தான் தேமுதிகவோட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பேசுவாங்க. ஆனால் இந்த முறை சேலம் புறநகர் மாவட்ட செயலர் இளங்கோவனை வச்சு பழனிசாமி பேசி வருவதாகவும் இதனால் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வராமல் நழுவவிட போவதாகவும் அவர்கள் விமர்சித்திருக்காங்க. தேர்தலில் வெற்றி பெறணும்னா தாமதிக்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக தேமுதிக தலைமையோடு பேசணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள்லாம் வலியுறுத்தி வந்துட்டுருக்காங்க. தற்போது அதிமுக பாஜகவோட கூட்டணி முயற்சிகளில் ஈடுபட்டு வந்துட்டுருக்க இந்த நிலையில் தேமுதிகவோட உறுதியான ஒப்பந்தம் ஏற்படலைன்னா கட்சியோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கும்னு சொல்லி அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. தேமுதிகவின் வாக்கு வங்கி அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி இந்த கூட்டணி தேர்தல் களத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதிமுகவின் உள் அதிருப்தி தற்போது வெளிப்படையாக தெரிய தொடங்கியிருக்குன்னே சொல்லலாம். கட்சியின் அடித்தள தொண்டர்கள் மற்றும் மாவட்ட அளவிலான தலைவர்கள்லாம் பழனிசாமியின் கூட்டணி ஊற்றிய ஒரு கேள்விக்குள்ளாகி வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். தேர்தல் நெருங்கி வர நிலையில் இந்த பிரச்சனை கட்சியை பலவீனப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லி கோரிக்கையும் தற்போது எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக வெற்றி பெறணும்னா தேமுதிகவை உடனடியாக கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. பழனிசாமி இந்த வாய்ப்பை நழுவ விடுவதாக அவர்கள் அதிருப்தியும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட வெற்றிக்கு தேமுதிக கூட்டணி ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லி அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.